தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல இயக்குனர் ராம் பிரபா இயக்கத்துல பிரஜன், விஜய் விஸ்வா, ஜீவா இவங்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் தரைப்படை. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதிக வட்டி தரதா கூறி பொதுமக்களிடம் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை மோசடி செய்யறாங்க ஒரு கும்பல். அந்த கும்பல் அந்த பணத்தை தங்கமாவும் வைரமாவும் மாத்துறாங்க. அந்த மோசடி கும்பலுடைய தலைவனை பிரஜன் கொலை பண்ணிட்டு அந்த தங்கத்தையும் வைரத்தையும் கொள்ளையடிக்கிறாரு. பிரஜன் கிட்ட இருந்து அந்த தங்கத்தையும் வைரத்தையும் விஜய் விஸ்வா கொள்ளையடிக்க முயற்சி பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த மோசடி கும்பல் மூலமா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த லொல்லு சபா ஜீவா தன்னுடைய குடும்பத்தை தேடுறாரு. இவரும் அந்த தங்கத்தையும் வைரத்தையும் கைப்பற்ற முயற்சி பண்றாரு. இந்த மூவருடைய வாழ்க்கையில பயணிக்கிற அந்த 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தினாலும் வைரத்தினாலும் என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன பிரச்சனைகள் வருது, இவர்களுடைய பின்னணி என்ன, இறுதியா அந்த தங்கமும் வைரமும் யாருடைய கைக்கு போச்சு அப்படிங்கிறத ரொம்ப அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் மூலமா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, பாடல் காட்சிகளை தவிர்த்து படம் முழுக்க கருப்பு உடையிலேயே வலம் வராரு நாயகன் பிரஜன். இவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற மாதிரி கருப்பு உடைய மட்டும் இல்லாம இவர் பயன்படுத்துற சிகரெட் கூட வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல தான் இருக்கு. அதே போல லொல்லு சபா ஜீவா மும்பையில இருந்து வந்து தன்னுடைய குடும்பத்தை தேடுறாரு. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி, பாட்ஷா ரஜினி மாதிரி கோட் ஷூட் போட்டுட்டு வர்றதா இருக்கட்டும், அடியாட்களோட வளம் வர்றதா இருக்கட்டும், நிக்கிறது, எந்திருக்கிறது, உட்காருறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை வெளிப்படுத்துற மாதிரியே பண்றாரு. அதே போல நாயகன் விஜய் விஸ்வா இவரு தீபாவளிக்கு வெடிக்கிற துப்பாக்கு மாதிரி தன்னுடைய எதிரிகளை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா சுட்டு தள்ளிட்டே இருக்காரு. இப்படி இதுவரைக்கும் நடிக்காத கதாபாத்திரத்துல ஆக்ஷன் அவதாரம் எடுத்துக்கக்கூடிய பிரஜன், ஜீவா, விஜய் விஸ்வா இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறதுல கவனம் செலுத்துறதை விட சிகரெட் ஊதுறதுல அதிகமா கவனம் செலுத்திருக்காங்க. ஒரு சில காட்சிகள்ல சிறப்பா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சேசிங் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் தான் அதிகமா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இந்த படத்தை முழுக்க ஒரே மாதிரியா ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதைக்கு ஏற்றவாறு அமைச்சிருக்காங்க. ஸ்டண்ட், இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள்ல நிறைய ஸ்கோப் இருந்தும் ஏன் செல்வா வந்து பாத்தீங்கன்னா தவறு விட்டார் அப்படின்னு தெரியல. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ராம் பிரபா ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கதையை பல்வேறு திருப்பங்களும் கூடிய திரைக்கதை மூலமா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்காரு. குறிப்பா முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த 3 பேர்ல யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்ற அளவுக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் நகர்த்தி போயிருக்காரு. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல அந்த 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டத்தை கையாண்ட விதமா இருக்கட்டும், இறுதியா அந்த தங்கமும் வைரமும் யார் கைக்கு போச்சு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்காரு இயக்குனர். பட்ஜெட் காரணமா மேக்கிங்ல சில குறைபாடுகள் இருந்தாலும் அந்த தங்கமும் வைரமும் யார் கைக்கு போச்சு அப்படிங்கறத ரொம்ப விறுவிறுப்பா சொன்னதுனால அந்த மேக்கிங்ல இருந்த குறைபாடுகளை தவிர்த்துட்டு இந்த படத்தை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரசிக்க முடியுது. மொத்தத்துல இந்த திரைப்படை வெற்றி படையா இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.